வணக்கம் மாணவர்களே. நேற்றைய பதிவில் நம்ம பார்த்தோம். அதாவது 10ஆம் வகுப்பு சமூகவியல் பாடத்தில் ஒவ்வொரு பாடத்துலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் மட்டும் ஒரு 2 தான் நான் கொடுத்துருந்தேன். போன வீடியோவில் ட்ரைவில் வச்சுருந்தேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி 3வது வீடியோவாக நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, இன்னும் ஒரு 20 ஒரு மதிப்பெண் வினாக்கள் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் பார்க்க இருக்கிறோம். மாணவர்கள் முழுமையாக பாருங்கள். ஏன்னா அரசு பொதுத் தேர்வு ரொம்ப நெருங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம நல்லா படிக்கணும். ஸோ அதற்காகத்தான் புதுவான உங்களுக்கு புதிய பதிவெல்லாம் நான் அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 20 முக்கியமான ஒரு மதிப்பெண் வினா. சோட்டா நாகபுரி பிடவுமி பகுதியில் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது எது அப்படின்னா, இருப்பது கனிமப் படிவுகள். ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து, இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் எது? பெட்ரோலியம். அடுத்து 3வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது? போர்க்காட். இதுக்கான பதில் போர்க்காட். அடுத்து, தமிழ்நாட்டு மக்களினுடைய 2வது முக்கிய உணவு பயிர் எது அப்படின்னா சிறுதானியங்கள். அடிக்கடி கேட்டிருக்காங்க. 5வதா, இந்திய அரசியலமைப்பு முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஒரு முறை. குடிமையல் பகுதிக்கு வந்திருக்கும். அதே மாதிரி 6வது கேள்வி, மக்களவைத் தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது 25 வயது. போன பதிவில் நம்ம பார்த்தோம் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட தேவையான வயது 30 பார்த்தோம். இந்த பதிவில் மக்களவைத் தேர்தல், அதாவது லோக்சபா அந்த தேர்தலில் போட்டியிட தேவையான வயது 25 வயது. சரிங்களா? அடுத்து, மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார்? மாநில ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 8வது, நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது அப்படின்னா காலனித்துவம். அடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த இந்திய மாநிலம் 3 நாடுகளால் சூழப்பட்டுள்ளது? எந்த இந்திய மாநிலம் 3 நாடுகளால் சூழப்பட்டுள்ளது? இதற்கான பதில் அருணாச்சல பிரதேசம். சரிங்களா? அடுத்து, இந்தியாவில் சராசரி ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? 65 ஆண்டுகள். ரொம்ப முக்கியமான கேள்வி. 11வது கேள்வி, 1632 ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் பயர்மன் வழங்கியவர் யார்? இதற்கான பதில் கோல்கொண்டா சுல்தான். கோல்கொண்டா சுல்தான். ரொம்ப ரேராக கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் நீங்கள் இதை எதிர்பார்க்கலாம். அடுத்து 12வது கேள்வி, நீட்டிக்கப்பட்ட பொது உதவி சட்டம் 480 கொண்டு வந்த நாடு அமெரிக்கா. சரிங்களா? அடுத்து 13, சொத்துரிமையிலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்கு எந்த வரி விதிக்கப்படுகிறது? இதற்கான பதில் சொத்து வரி. சரிங்களா? அடுத்து, டேஸ் என்பது நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சமாகும். தொழில். ஏன்னா அந்த பாடத்துக்கு தகுந்து எழுதணும். அதில் வேளாண்மையும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? டேஸ் என்பது நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சமாகும். இதற்கு பதில் தொழில். சரிங்களா? அடுத்து 15வது கேள்வி, மார் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? இது நம்ம பொருளியல் முடிச்சுட்டு வரலாறு வந்துட்டோம். முதல் பாடத்தில் மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? இதற்கான பதில் பதுங்குக்குழி போர் முறை. சரிங்களா? அடுத்து, லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புறவு எனும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார்? இதற்கான பதில் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். சரிங்களா? அடுத்து 17, ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார்? யூதர்கள். சரிங்களா? அடுத்து 18வது கேள்வி, சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எப்போது நடைபெற்றது? செப்டம்பர் 1949. இது கடந்த ஆண்டு அரசு தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எப்போது நடைபெற்றது அப்படின்னா செப்டம்பர் 1949. சரிங்களா? அடுத்து, தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் என்ன? தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் ஆரிய சமாஜம். ஸோ 20வது கேள்வி நம்ம பார்க்க இருக்கிறோம். வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள்? இதற்கான பதில் கல்கத்தா. இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க. நிறைய மாவட்டத்தில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஒன் வேர்ட். ஸோ மாணவர்களே, இந்த பதிவில் 3வதாக நம்ம 20 முக்கிய ஒரு மதிப்பெண் விடைகளை பார்த்துருக்கோம். என்னுடைய டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தாலே ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே போன பதிவில் முதல் 2 நம்பர் 1 நம்பர் 2 கொடுத்துருந்தேன். இப்போது நம்பர் 2வும் நம்பர் 3யும் இன்னைக்குள்ளது சேர்த்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து வச்சுக்கலாம். அல்லது நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பரும் கொடுக்கேன். போன வீடியோவில் நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல.
இந்த வீடியோவில் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் பண்ண வேண்டாம். காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக பிடிஎஃப் வடிவில் 2 மார்க்ஸு, அதே மாதிரி 5 மார்க்ஸு, காலக்கோடு, இந்திய வரைபட பயிற்சி, உலக வரைபட பயிற்சி எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் நான் கொடுக்குறேன். நம்முடைய சேனலை கண்டினியூவாக பாருங்கள். இதை மற்ற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்ற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன தேவை, ஏதாவது மிஸ்டேக்னா கூட எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம். தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற வாழ்த்துகிறேன். நன்றி.